தொடர்ந்து 9வது ஆண்டாக பட்ஜெட் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தனிநபர் வருமான வரி வரம்புகளில் மாற்றம் செய்யப்படாததால் கோடிக்கணக்கானோர் ஏமாற்றம். ஒன்றிய பட்ஜெட் எதிரொலியாக இரும்பு, நிலக்கரி உள்ளிட்ட கனிமங்கள், மதுபானம், புகையிலை பொருட்கள் விலை ஏறுகின்றன. சோலார் பேனல், மின்சார வாகன பேட்டரி, ஸ்மார்ட் போன்களின் விலை குறைகிறது. நாடு முழுவதும் 7 வழித்தடங்களில் அதிவேக ரயில் சேவை தொடங்கப்படும் என அறிவிப்பு. சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை இடையேயும் உருவாகிறது புதிய வழித்தடம். ஒன்றிய அரசின் பட்ஜெட் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான அடித்தளம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட் என்றும் பிரதமர் மோடி பாராட்டு. எப்படியும் தோல்வி உறுதி என்பதால் தமிழ்நாட்டை மீண்டும் புறக்கணித்த ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாட்டுக்கான புதிய திட்டங்களும் இல்லை, நிலுவை நிதியும் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ஒன்றிய பட்ஜெட்டில் ஏழைகளுக்கு எதுவும் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சனம். தமிழ்நாட்டை புறக்கணித்த பாஜகவிற்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தொல் திருமாவளவன் கருத்து. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு. முக்கிய அறிவிப்புகள் இல்லை, நிதி பகிர்வு குறைவு என ஏமாற்றம் தெரிவித்த அன்புமணி, டிடிவி தினகரன். அரசின் செலவு 49,60,000 கோடி என்றும் 17 லட்சம் கோடி கடன் வாங்க உள்ளதாகவும் அறிவிப்பு. ஆண்டுக்கு வட்டியாக மட்டும் 14 லட்சம் கோடி செலுத்துவதாக நிர்மலா சீதாராமன் தகவல். ஒன்றிய பட்ஜெட் எதிரொலியால் இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் சரிவு. சென்செக்ஸ் 1843 புள்ளிகளும், நிப்டி 593 புள்ளிகள் இறங்கின. செமிகண்டக்டர் துறையை ஊக்குவிக்க 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்குவதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் அரிய வகை கனிமங்களுக்கான பிரத்யேக திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. பொதிகை மலை உள்ளிட்ட இடங்களில் மலையேற்றத்தை ஊக்குவிக்கவும் திட்டம். விவசாயிகள் பற்றி பேசாத முதல் ஒன்றிய பட்ஜெட் என்று பொருளாதார நிபுணரான ஸ்ரீனிவாசன் கருத்து. மேற்கு மண்டல ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு ஏமாற்றமான பட்ஜெட் என்று பேட்டி. இவங்களை பற்றியே பேசாத முதல் பட்ஜெட்டாக இதை தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயரு. அந்த சைட்டை பற்றி அதை பற்றியும் ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல. ஒன்றிய அரசின் பட்ஜெட் குறித்து சிறு குறுந்தொழில் துறையினர் கருத்து. பெருநிறுவனங்களுக்கே கரிசனம் காட்டியிருப்பதாக காட்டம். பார்த்தோம், நாங்கள் சிறு தொழிலில் உள்ளே நாங்கள் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பூதம் நம்மளை எதிர்நோக்கி வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணியிருக்கணும், அது தொடவே இல்லை. மூலப்பொருட்கள் விலையேற்றம் உற்பத்தி துறையை மிகவும் பாதிச்சுட்டு இருக்கு. இங்கே உற்பத்தி நம்மளுக்கு நாளுக்கு நாள் பாதிப்பில் தான் இருக்கும். இந்த மூலப்பொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி சீரான விலையில் மூலப்பொருட்கள் கிடைத்து உற்பத்தியை அதிகரிப்பதற்கான எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. தமிழ்நாட்டில் அறுவடை வீடுகளில் களை கட்டிய தைப்பூச திருவிழா. வடலூர் சத்தியஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசனம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தரிசனம். விருதுநகர் அருகே கால்சியம் கலந்த நிலத்தடி நீரை குடிப்பதால் கிராம மக்களுக்கு பாதிப்பு. இதுவரை 8 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி அருகே பைனான்சியர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 50 சவர நகைகள் 15 நாட்களில் மீட்பு.
சேலத்தில் பதுங்கியிருந்தவரை சுற்றி வளைத்து கைது செய்தது தனிப்படை. வெனிசுலாவிடம்தான் இனி இந்தியா எண்ணெய் வாங்கும் என ட்ரம்ப் தகவல். இந்திய அரசின் செயல்பாடுகளை அமெரிக்கா அறிவிப்பதா என காங்கிரஸ் கேள்வி. ஆஸ்திரேலிய ஓபன் ஸ்பெயின் இளம் வீரர் அல்காரஸ் சாம்பியன். இறுதிப் போட்டியில் டென்னிஸ் ஜாம்பவான் ஜோகோவிச்சை வீழ்த்தி அசத்தல். தனிநபர் வருமான வரி வரம்பில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் கடந்த ஆண்டு இருந்த நடைமுறையே தொடரும் என்றும் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 26-2027 நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அப்போது தனிநபர் வருமான வரம்பில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தற்போதுள்ள நடைமுறையே தொடரும் என்றும் அறிவித்தார். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் ஜூலை 31 என்பதிலும் மாற்றம் செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் திருத்தப்பட்ட வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான காலம் டிசம்பரிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சாமானிய மக்களும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் வகையில் கணக்கு தாக்கலுக்கான நடைமுறை எளிமையாக்கப்படும் என்றும் அதற்கான விதிகளும் எளிமையாக்கப்பட்ட படிவங்களும் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். In July 2024, I announced a comprehensive review of the Income Tax Act 1961. This was completed in a record time, and the Income Tax Act 2025 will come into effect from 1st April 2026. The simplified income tax rules and forms will be notified shortly. வருமான வரி பிடித்தம் தொடர்பான விதிகளில் தளர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் விபத்துகளுக்கான இழப்பீடுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொய்யான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தால் 100% அபராதம் விதிக்கப்படும் என்றும் வரி சார்ந்த குற்றங்களுக்கான அதிகபட்ச சிறை தண்டனை 2 ஆண்டுகளாக குறைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். வருமான வரி தாக்கல் தொடர்பான சிறு குற்றங்களுக்கு குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னைக்கு 2 புதிய வழித்தடங்கள் உட்பட நாடு முழுவதும் 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். போக்குவரத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் பெரும் நகரங்கள் இடையிலான வளர்ச்சி இணைப்பை கருத்தில் கொண்டும் இம்முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அதன்படி சென்னையிலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு அதிவேக ரயில் வழித்தடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மும்பை, புனே ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூரு, டெல்லி வாரணாசி மற்றும் வாரணாசியிலிருந்து சிலிகுரிக்கும் அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். We will develop 7 high-speed rail corridors between cities as growth connectors, namely Mumbai to Pune, Pune to Hyderabad, Hyderabad to Bengaluru, Hyderabad to Chennai, Chennai to Bengaluru, Delhi to Varanasi, வாரணாசி டு சிலிகுரி. நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்க பிரத்யேக சரக்கு ரயில் பாதை அமைக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 20 புதிய நீர்வழித்தடங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் அதில் முதல் கட்டமாக ஒடிஷாவில் 5 தடங்கள் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். புதிய தேசிய நீர்வழித்தடங்களை உருவாக்கவும் பொது போக்குவரத்தை மேம்படுத்தவும் 20,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசாவில் பிரத்யேக அரிய வகை கனிம வழித்தடம் அமைக்கப்படும் என்று ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தில் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். செமி கண்டக்டர் உற்பத்திக்கு 2.0 திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்த அவர் இதற்காக 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவில் பிரத்யேக அரிய வகை கனிம வழித்தடம் அமைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். A scheme for rare earth permanent magnets was launched in 2025 November. We now propose to support the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing.
உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இயந்திரங்கள் தயாரிப்புக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் சுரங்கங்கள், மெட்ரோ வழித்தடங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கான உபகரணங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் புதிய திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கண்டெய்னர்களை உற்பத்தி செய்து உலகளவில் போட்டியிட 10,000 கோடியில் 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். தொலைநோக்குடன் நாட்டின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளதுடன் பட்ஜெட்டை சமர்ப்பித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பாராட்டியுள்ளார். அதே நேரத்தில் ஏழைகளுக்கு இந்த பட்ஜெட் எதையும் வழங்கவில்லை, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எந்த தீர்வும் இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்திருக்கிறார். எதிர்க்கட்சியினர் பலரும் இது ஏமாற்றும் பட்ஜெட் என விமர்சித்துள்ளனர். साथियों, ये बजट एम्बिशियस भी है और ये बजट देश की एस्पिरेशन को भी एड्रेस करता है. मैं एक बार फिर निर्मला जी और उनकी पूरी टीम को इस फ्यूचरिस्टिक बजट के लिए, संवेदनशील बजट के लिए, गांव, गरीब, किसान का कल्याण करने वाले बजट के लिए मोदी सरकार के पास अब नई आइडिया खत्म हो गई है. ये बजट भारत की कहीं अधिक आर्थिक, सामाजिक और राजनीतिक चुनौतियों के लिए एक सवाल होके बैठा है. और பட்ஜெட்டில் சொல்லுகிற மாதிரி எதுவுமே இல்லை. 1.5 மணி நேரம் நாங்களும் காத்திருந்தோம். ஏதாவது பாராட்டத்தக்க அளவில் அல்லது பரவசப்படத்தக்க அளவில் எதிர்பார்த்த அளவிற்கு என்று பார்த்தோம், எதுவுமே இல்லை. அறிவித்தவைகள் எதுவுமே சாதாரண மக்களுக்கு பலன் தருவதாக இல்லை. ये विकसित भारत का बजट नहीं है. इसमें ना एम्प्लॉयमेंट के लिए हर प्रदेश का इतना पैसा बाकी है और खासकर गरीबों का, मनरेगा का, किसानों के बारे में हम सब इतना रोना रोते हैं, विपक्ष इतना चिल्लाता है किसानों के लिए. उनकी कौन सी मांग या उनके लिए कौन सी स्कीम लेकर आए ये बताना पड़े. ये इसको मोटा मोटी आप कह सकते हैं ये बजट जो है फेंकू बजट है और लपेटू बजट है. பெரிதும் எதிர்பார்த்திருந்த ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை வழக்கத்தை விட பெரும் ஏமாற்றத்தையே வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தோல்வி உறுதி என்பதால் தமிழ்நாட்டை புறக்கணித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த ஆண்டாவது ஒன்றிய அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தெரியும் என்ற எதிர்பார்ப்பை பொய்யாக்கச் செய்து ஒன்றிய அரசு பட்ஜெட் ஏமாற்றத்தையே வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் எந்த பிரிவு மக்களுக்கும் நன்மை பயக்கும் திட்டங்கள் இடம்பெறவில்லை என்றும் சாடியுள்ளார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வு 41% தொடரும் என்ற அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாகவும் தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு குறைவாக அளிக்கப்பட்டுள்ளது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜல் ஜீவன் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருப்பது திட்டத்தை முழுமையாக முடக்கும் முயற்சி என்றும் கூறியுள்ளார். கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் ஆகியவற்றிற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான புதிய திட்டங்கள் இல்லாதது மட்டுமின்றி அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கான 3,548 கோடி ரூபாய் மற்றும் ஜல்ஜீவன் திட்டத்திற்கான 3,112 கோடி ரூபாய் நிதியை விடுவிப்பது குறித்த எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தோல்வி உறுதி என்பதால் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் புறக்கணித்துள்ளதாகவும் சாடியுள்ளார். ஒன்றிய பட்ஜெட்டில் வழக்கமாக இடம்பெறும் திருக்குறளோ தமிழ்நாட்டிற்கான முக்கிய திட்டங்களோ இல்லாமல் ஏமாற்றம் அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஒன்றிய பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் வஞ்சகத்தையும் அளித்துள்ளதாக கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரூபாய் மதிப்பை உயர்த்த நடவடிக்கை இல்லாத மூலதன செலவை குறைத்துள்ள இந்த பட்ஜெட் பொருளாதார யுக்தி மற்றும் ராஜதந்திரத்தில் தோல்வியடைந்து விட்டதாக ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கடுமையாக விமர்சித்துள்ளார். Months after passing of the Income Tax Act 2026 that will come into force on April 1, 2026, the finance ministers tinkered with some rates. While the impact of the numerous minor changes has to be examined carefully, it must be remembered
that the overwhelming majority of the people have no concern with income tax or income tax rates. And the budget failed the test of economic strategy or economic statesmanship. This is neither economic strategy nor economic statesmanship. இந்திய ஒன்றிய அரசு இன்று தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் தமிழகத்திற்கு முற்றிலும் எதிரான ஒன்றாக இருக்கிறது. தமிழகத்தை இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் என்பதையே மறந்துவிட்டு இந்த பட்ஜெட்டை அவர்கள் தயாரித்திருக்கிறார்களோ என்று எண்ணத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விளிம்புநிலை மக்களின் நலன்களை கருத்தில் கொள்ளாத ஒரு பட்ஜெட்டாகவும் இருக்கிறது. மொத்தத்தில் இது ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட். ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை, ஏழை எளிய மக்களுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இது அம்பானி, அதானி, கோட்டீஸ்வரர்கள், செல்வந்தர்களுக்கான நிதிநிலை அறிக்கை என்பதை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. அந்நிய முதலீடுகள் 35 லட்சம் கோடி வரை வெளியே சென்றிருக்கிறது. ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. குறு சிறு நடுத்தர தொழில்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. ஆனால் இவர்கள் இன்று 10,000 கோடி அறிவித்ததாக சொல்லுகிறார்கள். ஏற்கனவே பண மதிப்பு இழப்பில் எல்லா குறு சிறு நடுத்தர தொழிலும் நசிந்து விட்டது, காணாமல் போய்விட்டது. மிகப்பெரிய வஞ்சகத்தை அளிக்கிற ஒரு பட்ஜெட். ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற இந்த நேரத்தில் நிறைய புதிய அறிவிப்புகள் வரும், புதிய திட்டங்கள் வரும் என்று நாம் அனைவரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கு பதிலாக தலைகீழாக எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. வழக்கமாக சொல்லப்படுகிற 2 தமிழ் திருக்குறள்கள் அல்லது சங்க இலக்கிய பாடல்கள் கூட இந்த வட்டம் இல்லை. அது மட்டுமல்ல, நமக்கு வஞ்சகம் இழைப்பதும் நம்முடைய வளங்களை சுரண்டுவதும் தான் இந்த பட்ஜெட்டினுடைய அறிவிப்பு. நமக்கு எல்லா வகையிலும் வஞ்சகங்கள், குறிப்பாக ரயில்வே திட்டம் அல்லது புதிய தொழிற்சாலைகள், புதிய கட்டமைப்புகள் சார்ந்து ஒற்றை அறிவிப்பு கூட இந்த பட்ஜெட்டிலே இடம்பெறவில்லை. மாறாக அரிய வகை கனிமங்களை சுரண்டுவதற்கு அரிய வகை கனிமங்களுக்கான வழித்தடம், தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசாக்கான வழித்தடம் அமைக்கப்படும் என்று சொல்கிறார்கள். இந்தியாவினுடைய ஜிடிபி ரேட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதனால் விலைவாசி உயர்ந்து கொண்டே போகுது. விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை. தொடர்ந்து தங்கம், வெள்ளி போன்ற அனைத்து உலோகங்களினுடைய விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ விலைவாசியை கட்டுப்படுத்த வரிகள் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இருக்குன்னு மக்கள் நம்பினாங்க. அது இல்லாதது ஒரு ஏமாற்றம். 2026-27 நிதியாண்டில் 17,20,000 கோடி ரூபாயை கடனாக வாங்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. வரும் நிதியாண்டில் ஒன்றிய அரசின் மொத்த செலவினத்தில் கடனுக்கான வட்டியாக மட்டுமே 14,04,000 கோடி ரூபாயை செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் உரையை வாசித்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வரும் நிதியாண்டில் அரசின் மொத்த வருவாயாக 36,50,000 கோடி ரூபாய் இருக்கும் என்றும், செலவினமாக 53,50,000 கோடி ரூபாய் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதில் சந்தையிலிருந்து 17,20,000 கோடி ரூபாய் கடன் வாங்க அரசு முடிவு செய்துள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். To finance the fiscal deficit, the net market borrowings from dated securities are estimated at 11.7 lakh crore rupees. The balance financing is expected to come from small savings and other sources. The gross market borrowings are estimated at 17.2 lakh crore rupees. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 56.1% இருந்த கடன் விகிதம் 2026-27 நிதியாண்டில் 55.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒன்றிய அரசின் நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் 4.4% உள்ளதாகவும், வரும் நிதியாண்டில் இதனை 4.3% குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பணவீக்கத்தை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருப்பதாக தெரிவித்த நிர்மலா சீதாராமன், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டின் மொத்த மதிப்பு ₹1 என்றால் அது எப்படி வருகிறது, எதற்காக செலவிடப்படுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம்.
ஒன்றிய அரசின் வருவாயில் முதன்மையானதாக கடன் இதர பொறுப்புகளே உள்ளன. அதாவது மொத்த வருவாயை ₹1 எடுத்துக்கொண்டால் அதில் அதிகபட்சமாக கடன் மூலமாக மட்டும் 24 காசுகள் கிடைக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக தனிநபர் வருமான வரி மூலமாக 21 காசுகளும், கார்ப்பரேட் வரி மூலமாக 18 காசுகளும் கிடைக்கின்றன. ஜிஎஸ்டி வரி மூலமாக 15 காசுகளும், வரி இல்லாத வருவாய் மூலம் 10 காசுகளும், கலால் வரியின் மூலம் 6 காசுகளும் கிடைக்கின்றன. இது மட்டுமின்றி சுங்க வருவாய் மூலம் 4 காசுகளும், கடன் அல்லாத முதலீடுகள் வருவாயாக 2 காசுகளும் ஒன்றிய அரசுக்கு கிடைக்கின்றன. செலவுகளை பொறுத்தவரையில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வுக்கு 22 காசுகளும், கடனுக்கான வட்டியாக 20 காசுகளும், ஒன்றிய அரசின் திட்டங்களுக்காக 17 காசுகளும் செலவிடப்படுகின்றன. நாட்டின் பாதுகாப்புத்துறைக்கு 11 காசுகளும், ஒன்றிய அரசின் நிதியளிப்பு திட்டங்களுக்காக 8 காசுகளை செலவழிக்கிறது ஒன்றிய அரசு. நிதி ஆணையம் மற்றும் இதர பகிர்வுகளுக்காக 7 காசுகளும், இதர செலவுகளுக்காக 7 காசுகளும் செலவிடப்படுகின்றன. மானியங்களுக்கென 6 காசுகளை செலவழிக்கும் ஒன்றிய அரசு ஓய்வூதிய திட்டங்களுக்காக 2 காசுகளையும் செலவழிக்கிறது. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை இத்தொகுப்பில் பார்க்கலாம். ஒன்றிய பட்ஜெட்டில் இதுவரை இல்லாத அளவில் பாதுகாப்புத்துறைக்கு அதிகபட்சமாக 7,84,678 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட பாதுகாப்புத்துறைக்கு 15% நிதி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நெடுஞ்சாலைத்துறைக்கு 3,09,875 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 1,97,023 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மை துறைக்கு 1,40,528 கோடியும், கல்வித்துறைக்கு 1,39,289 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை துறைக்கு 1,06,000 கோடி ரூபாயும், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறைக்கு 85,522 கோடியும், தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு 21,632 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சமூக நீதி அதிகாரமளித்தல் துறைக்கு 15,357 கோடி ரூபாயும், வெளியுறவுத்துறைக்கு 22,119 கோடி ரூபாயும் ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம், பொதிகையில் மலையேற்ற சுற்றுலா உள்ளிட்ட அறிவிப்புகள் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் ஒரு சில அறிவிப்புகளை தாண்டி பட்ஜெட்டில் தமிழ்நாடு வழக்கம் போல் புறக்கணிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் அறிவிப்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட 15 இடங்களில் கலாச்சார செழுமையை விளக்கும் வகையில் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையில் உள்ள பொதிகை மலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மலையேற்ற சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், கடலோர பகுதிகளில் தேங்காய் சாகுபடியை ஊக்குவிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். தென்னை உற்பத்தி செய்யும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பட்டுப்போன தென்னை மரங்களை நீக்கி புதிய மரங்கள் நட திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். I propose to develop 15 archaeological sites including Lothal, Dolavira, Rakhigadi, Adichanallur, Saranath, Hastinapur and Leh Palace into vibrant experiential cultural destinations. Excavated landscapes will be open to the public through curated walkways. Immersive storytelling skills and technologies will be introduced to help conservation labs, interpretation centers and guides. பாரம்பரிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு ஆய்வகங்கள், விளக்க மையங்கள் மற்றும் வழிகாட்டிகள் ஆகியவற்றுக்கு ஆதரவாக கதை சொல்லல் திறன்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள், AR, VR, டிஜிட்டல் மீள்கட்டமைப்புகள், ஒலி அனுபவங்கள் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் பாரம்பரியத்தின் பாதுகாப்பும் பொதுமக்களின் ஈடுபாடும் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியும் ஒருங்கிணைந்த வகையில் முன்னேற்றப்படும். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை கண்காணிக்க 3 புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்படும் என்றும், பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். 500 நீர்நிலைகளில் மீன்பிடி தொழில், கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். ஒன்றிய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். இதேபோல மற்ற தலைவர்களின் கருத்துக்களையும் இத்தொகுப்பில் பார்க்கலாம். ஒன்றிய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் அளிப்பதாகவும், மாநிலத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கான தேவைகள், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், தொழில்துறை முதலீடு போன்ற முக்கிய துறைகளுக்கு எந்த தெளிவான அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்றும் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் நியாயமான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், மாற்றத்தை நோக்கியிருந்த மக்களுக்கு ஏமாற்றமே கிடைத்துள்ளதாகவும் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசின் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பட்ஜெட் என்றும், பொருளாதாரத்தில் வலுவான நாடாக இந்தியா உயர வழிவகுக்கும் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். ஒன்றிய அரசின் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாகவும், மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் பாரபட்சம் தொடர்வதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர்
செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐரோப்பிய யூனியன் உடனான வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் வரை அமெரிக்காவின் வரி பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதற்கான எந்த பதிலும் பட்ஜெட்டில் இல்லை என்றும் வைகோ கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒன்றிய அரசின் பட்ஜெட் உழைக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நிதிக்குழு பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு வழங்காமல் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. கூட்டணி, குழப்பம், விமர்சனம், பாராட்டுன்னு சட்டமன்ற தேர்தலோட வாக்குப்பதிவு வரைக்கும் இனி தினம் வாக்காளர் பெருமக்களுக்கு திருவிழாதான். ஆட்சிக்கு வரமாட்டோன்னு தெரிஞ்சே ஏன் நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு கிண்டல் அடித்த முதலமைச்சர், தேர்தல் வெற்றிக்காக பாத யாத்திரை போன தலைவர், கூட்டணி ஆட்சியை பத்தியெல்லாம் பேசாதீங்கன்னு திட்டவட்டமா தெரிவிச்ச மூத்த தலைவர்னு யார் யாரு என்னென்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம் வாங்க. 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள்னு அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ பழனிக்கு வருமா, திண்டுக்கலுக்கு வருமா, மதுரைக்கு வருமா, திருப்பரங்குன்றத்துக்கு வருமா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும். எனக்கு ஒரே பாதிப்பு, விஜய் இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அதுதான் எனக்கு பாதிப்பு. சந்திக்கவே முடியாம எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு உள்ள இருக்கிறவங்களை பத்தி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏங்க சார் எங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க? ஆட்சிக்கு வரமாட்டோன்னு தெரிஞ்சே நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு கிண்டல் பண்ணி இருக்காரு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். தமிழ்நாடு அரசு செஞ்ச திட்டங்களை எல்லாம் காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கையா எடப்பாடி வெளியிட்டு இருக்கிறதாவும் அவரு குற்றம் சாட்டி இருக்காரு. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள்னு அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வர போறது இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்துல அவர் நிறைவேற்றல. 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்னதாவது பழனிசாமி அவர்களுக்கு நினைவில் இருக்கா? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களா? எங்க அந்த போன்? பிறகு அதை பத்தி பேச்சு மூச்சு இல்லையே. அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் உருவாக்கப்படும் சொன்னாங்க. சொன்ன அவங்களுக்கே அது இப்போ மறந்து போச்சு. அதிமுக ஆட்சியோ பழனிசாமி அவர்களோ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல தங்களோட கூட்டணி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக பழனிக்கு பாத யாத்திரையாவே வந்திருக்காங்க ஒரு தலைவர். தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் தான் இருக்கு, அதனால நாங்க இதோட நிறுத்திக்கிறோம்னு சொல்ற மாதிரி அனைத்து தொகுதிகளையும் தங்களுடைய கூட்டணி தான் ஜெயிக்குன்னு ரொம்பவே நம்பிக்கையா சொல்லி இருக்காங்க அவங்க. ஆட்சிக்கு வந்தா பழனியை தனி மாவட்டமா அறிவிப்பீங்களான்னு கேட்ட செய்தியாளர்கள் கிட்ட நேரடியா பதில் சொல்றத அவங்க தவிர்த்திருக்காங்க. யாரு அவங்க? இப்ப பார்க்கலாம். பழனியில் பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்குமா? 234 தொகுதியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகிறது. எல்லா தொகுதிகளிலேயும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். பாஜகவுக்கு பழனியில சீட்டு நீங்க குறிப்பிட்ட பழனியில பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன், 234 எங்களோட தொகுதி தான். பழனியை மாவட்டமா அறிவிக்கிறதாக திமுக சொல்லியிருந்தாங்க. அந்த சகோதரரை நாங்க பாருங்க, நாங்க மாலை போட்டுட்டு சாமி கும்பிடுறதுக்கு நல்ல விதமா நாங்க இன்னைக்கு எல்லாம் பிரார்த்தனை போயிட்டு இருக்கிறோம். பழனிக்கு வருமா, திண்டுக்கலுக்கு வருமா, மதுரைக்கு வருமா, திருப்பரங்குன்றத்துக்கு வருமா அப்படின்னா எந்த தொகுதி, யாரு வேட்பாளர் அப்படிங்கறதெல்லாம் கட்சியோட தலைமை முடிவு பண்ணு. என்னதான் வானதி ஸ்ரீனிவாசன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாலும் அப்படி ஜெயிச்சா அது கூட்டணி ஆட்சியா இருக்காது, தனிச்சு ஆட்சியா தான் இருக்குன்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு அதிமுகவோட மூத்த தலைவர் தம்பிதுரை. ஆனா இவர் வானதி மாதிரி இருக்கிற எல்லா தொகுதியிலையும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லாம 210 தொகுதிகள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு கொஞ்சம் அடக்கமா சொல்லியிருக்காரு. 210 சட்டமன்ற தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். மன்னர் ஆட்சி எல்லாம் போய் குடியாட்சி நடந்துகிட்டு இருக்கு, இப்ப போய் கிங் மேக்கர்னு பேசிட்டு இருக்காரே விஜய்னு வருத்தப்பட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சியோட எம்பியான சசிகாந்த் செந்தில்.
கூடவே மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சாலே போதும், தானாவே வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு அவர் அறிவுரையும் கொடுத்திருக்காரு. முதல்ல இந்த கிங்கு, அப்புறம் கிங்கு நான் ஆள்றேன், மக்களை நான் ஆட்கொள்றேன், இந்த மொழியெல்லாம் முதல்ல அவர் நிறுத்தணும். அதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு எல்லாருமே சிட்டிசன்ஸா மாறிட்டாங்க. யாருமே இன்னைக்குமே கிங்கு கீழே வாழ ஆசைப்படல. நீங்க நல்ல அரசியல் செய்யுங்க, மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யுங்க, அதுக்கான வரவேற்புகள் உண்டு. இனிமே யாரையும் மக்கள் கிங்கா மாத்திட்டுலாம் இருக்க போறதில்ல. விஜயால எங்க கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க, ஆனா அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அதை நினைச்சாதான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு. விஜய அரசியல்வாதியாலாம் நினைக்கலைங்க அப்படின்னும் குஷ்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். எனக்கு ஒரே பாதிப்பு, விஜய் இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அதுதான் எனக்கு பாதிப்பு. தம்பிக்கு நிறைய தடவை வாழ்த்து சொல்லியிருக்கேன். விஜய் நான் அரசியல்வாதியாக பார்க்கல. என்னோட தம்பி, என்னைக்குமே அவர் என்னோட தம்பி இருப்பாரு. எங்க இருந்தாலும் வாழ்க, எதிர்கட்சி இருந்தாலும் வேற இடத்துல இருந்தாலும் வாழ்க. எனக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்க வந்தா இருந்தா அப்படி இருந்தா அதுல டைம் இருக்கு, பேசுவோம். அப்புறம் குஷ்பு கிட்ட கேட்ட மாதிரியே முன்னாள் அமைச்சர் ஒருத்தர்கிட்டையும் போய் விஜய் பத்தி செய்தியாளர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பி இருக்காங்க. அதுக்கு அவரு சந்திக்கவே முடியாம நாட் ரீச்சபிள்ல இருக்கிறவங்களை பத்திலாம் ஏங்க எங்கிட்ட கேட்டு நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டிருக்காரு. யார் அவரு? விஜயை பத்தி அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் என்னன்னு இப்ப பார்க்கலாமா? உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி கேட்கறதுக்கு போத் சைடு கேள்வி கேட்டீங்கன்னா, ரெண்டு பக்கம் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும். சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட் ரீச்சபிள் இருக்கிறவங்கள பற்றி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏங்க சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. வந்தவாசி பக்கத்துல திமுக ஆட்சியை பத்தி குறை சொன்ன அதிமுக நிர்வாகியோட நிகழ்ச்சியே பல அதிருப்திகளோட முடிஞ்சிருக்கு. அதிமுக சார்பா துண்டு பிரசுரம் கொடுக்கிற விழாவுக்கு வந்த மாவட்ட செயலாளர் தூசி மோகன் பேசி முடிக்கிற வரைக்கும் தொண்டர் ஒருவர் தலைமையில ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டே நின்று இருக்காரு. அறிவிப்பு கொடுத்துருக்காரு, 5 அறிவிப்பு கொடுத்துருக்காரு. 2000 ரூபாய் குலவிளக்குன்னு அந்த திட்டம். ஏன்னா இப்ப இவங்க மகளிர் திட்டம்னு சொல்றாங்க இல்லையா, அதை மாண்புமிகு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், இப்ப எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவங்க எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இப்ப 2,22,00,000 குடும்ப அட்டைகளுக்கும் நாங்க 2000 கொடுக்குறோம். இதை நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவங்களை தலைமையேற்று நீங்க போய் சொல்லுங்க ஊர் ஊரா. இது ஒரு பக்கம் இருக்க, கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்த அதிமுக துண்டுகளும் இனிப்பும் அங்கு வந்த கொஞ்சம் பேருக்கே பத்தல. அதனால ஒவ்வொருத்தரும் முண்டையடிச்சு துண்டுகளை வாங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியும் அவங்களுக்கு அது கிடைக்கல. இதனால எல்லாரும் அதிருப்தியோட அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. ஒன்றிய பட்ஜெட் தாக்கத்தால் எந்தெந்த பொருட்களின் விலை உயரும் மற்றும் எந்தெந்த பொருட்களின் விலை குறையும் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வரி விதிப்பு மற்றும் சலுகைகளின் எதிரொலியாக சில பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு உள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் 17 வகையான மருந்துகள் மற்றும் அரிய நோய்களுக்கான 7 வகை மருந்துகளுக்கு சொங்க வரியில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் அதன் விலை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சோலார் பேனல் தயாரிக்க பயன்படும் சோடியம் ஆன்டிமோனேட் மற்றும் மின்சார வாகன பேட்டரிகளில் பயன்படுத்தப்படும் லித்தியம் அயன் செல்கள் தயாரிக்கும் இயந்திரங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் சோலார் பேனல்கள் மற்றும் மின்சார வாகன பேட்டரிகள் விலை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ஸ்மார்ட் போன்கள், டேப்லெட்டுகள் மற்றும் மைக்ரோவேவ் ஓவன் தயாரிக்க பயன்படுத்தப்படும் உதிரி பாகங்களுக்கு சுங்க வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதால் அதன் விலை குறைய வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தோல் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், கடல் உணவு, ஜவுளி பொருட்கள் மற்றும் பயிற்சி விமான பாகங்களின் விலை குறைய உள்ளது. அதேபோல் வெளிநாட்டு கல்வி மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவிற்கான பேக்கேஜ்களுக்குமான கட்டணமும் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மதுபானம், சிகரெட், பீடி, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர உள்ளன. அதேபோல் இரும்பு, நிலக்கரி, உப்பு போன்ற கனிமங்களின் விலையும் கூடுகின்றன.
இந்திய விவசாயிகளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத முதல் ஒன்றிய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளதாக பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். 2026-2027 ஆண்டுக்கான ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவசாயிக்கு வெறும் தேங்காய் வளர்க்குறது எப்படி, முந்திரி பருப்பு வளர்க்குறது எப்படி, இந்த சாண்டல்வுட் மரம் வளர்க்குறது எப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக பேசிட்டு, தென்னை மரத்துக்கு கொஞ்சம் காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, விவசாயிகளை பற்றியே பேசாத முதல் பட்ஜெட்டாக இதை தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயரு. அந்த சைட்டை பற்றி அதை பற்றியும் ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல. சென்செக்ஸ் 2800 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் எல்ஐசி இது மாதிரி கம்பெனிகளை விட்டு இப்போ 1500-1600 பாயிண்ட் வரைக்கும் ஏற்றி வச்சுருக்குறாங்க. ஓவராலாக மார்க்கெட் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுச்சு. ஏன்னா பாயிண்ட் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் எதை பற்றியுமே பேசலை அவங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டுக்கு சுற்றுலாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, அதை தவிர தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, சென்னைக்கு வந்து ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் கொண்டு வரேன் ட்ரெயின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னோடய பதில் என்னென்னா, மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு நான் வந்து புல்லட் ட்ரெயின் ஓட்டுறேன்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி மோடி சொன்னார். 12 வருஷத்தில் புல்லட் ட்ரெயின் ஓட்டின மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இந்த ஹை ஸ்பீட் நெட்வொர்க்குங்கிறது 15 வருஷம் கழிச்சு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். எம்எஸ்சிஎம்இ மேலே டேக்ஸை போட்டு அவங்க முதுகெலும்பை உடச்சிருக்காங்களே தவிர, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலையே. திருப்பூரில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஆம்பூர், வாணியம்பாடி, வேலூர்லலாம் மக்கள், ராணிப்பேட்டிலலாம் வேலை இல்லாமல் தோல் வியாபாரம்லாம் சூழ்நி போயிருக்குங்கிறத பற்றி அவங்க பேசலையே. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு எவ்வளோ பணம் அலாட் பண்ணோங்கிறது சொல்லலை. விவசாயிகளுக்கு என்ன பண்ணோன்னு சொல்லலை. ரியல் எஸ்டேட்டுக்கு என்ன பண்ணோங்கிறது சொல்லலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.